ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோகிலா லைஃப். இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறோம். தீபாவளி அன்னைக்கு வந்து அம்மாவோட பர்த்டே வந்து அது வந்து 60வது பர்த்டேனால ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அது வந்து நம்ம சிம்பிளா ஒரு சின்ன ஸ்பெஷல் மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஜஸ்ட் ஒரு கேக் வெட்டிட்டு ஒரு saree ஒன்று gift பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ தான் உங்களை ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். அம்மாவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசைங்க ஒரு பட்டு புடவை எடுக்கணும் அப்படின்னு. கொஞ்ச நாளா வந்து ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியாவது ஒரு பட்டு புடவை எடுத்துடணும், எப்படியாவது ஒரு பட்டு புடவை எடுத்துடணும் அப்படின்னு. அப்புறம் நாங்களும் நினைச்சிட்டே இருந்தோம், சரி அம்மாவுக்கு ஒரு பட்டு புடவை கண்டிப்பா எடுத்து கொடுத்துடணும் அப்படின்னு. இப்ப நம்ம ஃபேமிலில ஒரு மேரேஜ் ஒண்ணு வருதா, அந்த மேரேஜ்க்காவது கண்டிப்பா பட்டு புடவை எடுத்து கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப ஒரு மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால சரி நம்ம வந்து 60வது பர்த்டேக்கு வந்து நம்ம gift குடுத்துடலாம் பட்டு சாரியாவே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து புருஷவாக்கம் தாங்க போயிருந்தோம். ஆல்ரெடி வந்து எனக்கு வந்து ஜி வந்து ஒரு சாரி எடுத்து கொடுத்துருந்தாரு புருஷவாக்கத்துல. சோ அந்த கடையில வந்து துணிலாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருந்தேன். அங்க போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் அந்த கடையில வந்து எனக்கு அவ்வளவா பிடிக்கல. அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து மதர்ஷா இருக்கா, அங்க போய் பார்த்தோம். அங்க போய் பார்த்தோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனா ஒரு டபுள் மைண்டடாவே இருந்தது. இது பட்டு ஒரிஜினல் பட்டா என்ன பட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம். அப்புறம் அவங்களே வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த பட்டுக்கும் இந்த பட்டுக்கும் இதான் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 saree காட்டினாங்க. ஸோ லாஸ்டா வந்து நாங்க இந்த saree தாங்க ஃபைனல் பண்ணிருந்தோம். 2 கலர் வந்து பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது 2 கலருமே. ஆனா டிசைன் வந்து ஒரே டிசைன் தான். கலர் தான் வந்து வேற வேற மாதிரி தான். ஸோ லாஸ்டா வந்து நாங்க இந்த கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இந்த saree எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வந்து பர்சனலா வந்து இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நாங்க ஷேர் பண்ணி தான் வாங்கியது அம்மாக்கு. சோ எதா இருந்தாலும் நாங்க ஷேர் பண்ணி செய்வோமா, சோ நம்ம சாரியும் நம்ம ஷேர் பண்ணி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி தாங்க வாங்கியிருந்தோமே. எனக்கு தெரிஞ்சு பட்டு புடவைன்னா பட்டு புடவைன்னு கேட்டா எடுத்து காட்டுவாங்க அப்படி எடுத்து. அப்புறம் அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது, ஓ பட்டு புடவையிலயே இத்தனை வெரைட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பேரா சொல்றாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது பட்டு புடவை அவ்வளவுதான். பட்டு புடவை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு பில்லுலாம் கட்டிட்டு, பில்லு கட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்க சுங்கு போடவே ஆரம்பிப்பாங்க. அதுக்கு ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ண வச்சா, அப்புறம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு படுத்துட்டோங்க. அன்னைக்கு ஈவினிங் நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் அன்னைக்கு வந்து வீட்டுல வந்து லட்சுமி குபேர பூஜை பண்ணியிருந்தேன். அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 9, 9:30 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துதான் கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். நான் வரதுக்குள்ளேயே சமையல் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. நம்ம வேலை என்ன, எனி டைம் நம்ம சாப்பிடுற வேலை மட்டும் தாங்க. இந்த வேலை செய்யறதா நம்மளுக்கு செட்டே ஆகாது. செஞ்சு கொடுத்தா நம்ம சாப்பிடுவோம், ஹாப்பியா சாப்பிடுவோங்க. அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை. அன்னைக்கு என்ன சமைச்சிருந்தாங்கன்னா, பிரிஞ்சி, பைனாப்பிள் கேசரி, ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய், இது மட்டும் தான் செஞ்சிருந்தாங்க. சூப்பரா இருந்தது அன்னைக்கு பிரிஞ்சு. அப்புறம் சாப்பிட்டு பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு கொஞ்சம் போட்டோஸ்லாம் எடுத்துட்டு ஹாப்பியா வீட்டுக்கு வந்துட்டோம். அன்னைக்கான டே வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. கேக்குமே வந்து செம்ம டேஸ்ட். ஃபுல்லா வந்து நட்ஸ் மட்டும் தான் இருந்ததா. அதுதான் வந்து தங்கச்சியோட வீட்டுல வந்து கலாய்ச்சிக்கிட்டே இருந்தாரு. ஜி 4வது ரவுண்டு போறாரு, 5வது ரவுண்டு போறாருன்னு சொல்லி. அதுக்குதான் அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு இருந்தோம் நாங்க. ஜியுமே தங்கச்சியோட வீட்டுக்காரவே 2 பேர் மாத்தி மாத்தி கலாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நல்லா கலாய்ச்சிப்பாங்க. பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டாங்கங்க கலாய்க்கிறதுல. அந்த அளவுக்கு கலாய்ச்சுப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி. இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தா நம்மளுக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறு மட்டும் தான் வலிக்கும். அப்படி இருக்குங்க. அந்த பர்த்டேலயே வந்து என்ன ஒரு ஹைலைட்னா, அம்மாக்கு பர்த்டேவா அப்பாக்கு பர்த்டேவா தெரியும். ஏன்னா எல்லா கேக்கையும் எல்லாருக்கும் ஊட்டி விட்டது அப்பா மட்டும் தான். எப்படியாவது கேக்க காலி பண்ணிடுங்க. மறுநாள் வச்சீங்க வேஸ்டா போகும். ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு வச்சு வேஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கே காலி பண்ணிட்டாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.